குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 7th மே. நம்ம குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் 6th செப்டம்பர் 2026. ஸோ இன்னிலேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 120 நாள் இருக்குது எக்ஸாமுக்கு. அதில் 40 மார்க் பார்த்தீங்கன்னா பாலிட்டி. சொலையாக 40க்கு 40மே கரெக்டாக போடலாம், என் டு என் லக்ஷ்மிகாந்த் புக்கை படித்தா. ஸோ நம்ம எய்ம் என்னென்னா அடுத்த 15 நாளில் லக்ஷ்மிகாந்த் புக்கை படித்து முடிக்கணும். எந்த கீ பாயிண்ட்ஸ், எந்த டேட்ஸ், எந்த ஃபேக்ட்ஸ் எதையுமே விடாமல் என் டு என் 15 நாளில் ஒரு நாளைக்கு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி முடிக்க போகிறோம். ஓகே, இதுதான் எய்ம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் பாலிட்டி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். எப்படி நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்தது, எங்கேருந்து வந்தது. ஸோ 1947 நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினோமா, 1950 3 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டோம் நம்ம அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு. டைரெக்டாக கிரியேட் பண்ணிட முடியுமா அப்படின்னா நம்ம அப்படி பண்ணலை. நம்மளை அதுக்கு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து பிரிட்டிஷ் ஆண்டிருக்கான்ல. ஸோ அவன் ஒரு ஸ்டேஜில் ஒரு சட்டத்தை அங்கங்கே ஏற்றிகிட்டே வந்துட்டு இருந்தான். ஸோ அது எல்லாத்தோடைய கண்டினியூஷன் தான் ஃபைனலாக 1950 கொண்டு வந்து நம்ம ஒரு ஃபைனல் டிராஃப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனை கிரியேட் பண்ணுது. ஸோ அது என்னென்ன, எங்கேருந்து ஆரம்பிச்சது, ஏன் ஆரம்பிச்சது, என்னென்ன பிரச்சனை வந்தது அப்படின்றத மொத்தமாக சேர்த்து இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். மொத்தம் இந்த பாருங்கள், நான் ஸ்க்ரீனில் தெரியுதான்னு தெரியல, மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 42 லைனில் 5 காலம் இவ்வளோ தான் இருக்குது. சிம்பிளாக ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டுட்டேன். இவ்வளோ தான் இருக்குது. லக்ஷ்மிகாந்த் புக்கை படிச்சிங்கன்னா இதை மட்டுமே முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 hours 4 hours ஆகிடும், வெறும் ரீடிங் விட்டா. அப்புறம் அதை மேற்கொண்டு படிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 4 hours 5 hours கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் ஆகிடுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால் கண்டினியூஸாக உட்காந்து 8 hours படிக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. இப்போ பார்த்தீங்கன்னா 1773லேருந்து 1857 வரைக்கும் கம்பெனி ரூல்னு சொல்கிறோம். ஏன்னா கம்பெனி தான் நம்மளை ஆட்சி செஞ்சான். 1857லேருந்து 1947, அதாவது ஒரு 90 வருஷத்தை பார்த்தீங்கன்னா க்ரௌன் ரூல்னு சொல்கிறோம். கம்பெனி போயிட்டு டைரக்டாக பிரிட்டிஷ் நம்மளை ஆட்சி செய்கிறான். பிரிட்டிஷ் இளவரசர், பிரிட்டிஷ் இளவரசி விக்டோரியா, சார்லஸ் இவங்களாம் நம்மளை டைரெக்டாக ரூல் பண்ணுறாங்க. எங்கே? இங்கிலாண்டில் இருந்துட்டு இந்தியாவில் வைஸ்ராய்னு ஒருத்தரை போட்டு நம்மளை இது பண்ணுறாங்க. கடைசி 1947 மவுண்ட் பேட்டன் இருந்து இந்தியா தனி பாகிஸ்தான் தனின்னு பிரித்து கொடுத்துட்டு போனார். ஸோ 1773லேருந்து 1857 வரைக்கும் இருக்க இந்த பீரியடை கம்பெனி ரூல், இது ரொம்ப முக்கியம். 1857லேருந்து 1947 வரைக்கும் இருக்க பீரியடை க்ரௌன் ரூல். க்ரௌன்னா அரசர் தான் க்ரௌன் வச்சுருப்பாங்க, கிரீடம். ஸோ டைரெக்டாக பிரிட்டிஷோடைய ரூல், அதான் அர்த்தம். ஸோ 1773 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1764க்கு போவோம். அங்கேருந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சண்டை. யார் யாருக்கு? பிரிட்டிஷுக்கும் முகல்ஸுக்கும். சண்டையில் யார் ஜெயிச்சா? பிரிட்டிஷ். அந்த என்ன சண்டை? பேட்டில் ஆஃப் பக்சர். ஸோ 1764 அப்போது பேட்டில் ஆஃப் பக்சரில் பிரிட்டிஷுக்கும் முகல்ஸுக்கும் சண்டை நடக்குது. ஜெயிச்சது பிரிட்டிஷ். ஸோ சண்டை ஜெயிச்சிட்டான். அப்போ என்ன பண்ணுவான்? ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தோடைய பேர் ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத். எந்த வருஷம்? அடுத்த வருஷம் 1765. 1764 பேட்டில், இங்கிலீஷ் ஜெயிக்கிறான். அடுத்த வருஷம் 1765 ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க, ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத். அந்த ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் படி என்ன சொல்கிறாங்கன்னா 2 ரைட்ஸ் இருக்கு. ஒரு நிமிஷம் நோட் பேட் எடுத்துக்கிறேன். ஸோ ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் படி 2 ரைட்ஸ் இருக்கு. ஒன்று திவானி ரைட்ஸ், அப்படின்னா மணி ரிலேட்டட் பவர். இன்னொன்று நிசாமத் ரைட்ஸ், அப்படின்னா அட்மின் ரைட்ஸ்னு வச்சுப்போம்.
அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் மணி கலெக்ட் பண்ணுற பவர் எல்லாமே யார்கிட்ட போகுது அப்படின்னா பிரிட்டிஷ் கிட்ட போயிடுச்சு. ஆனால் யார் ஆட்சி பண்ணிக்கலாம், யார் அட்மினாக இருக்கலாம் அப்படின்னா முகல்ஸ். ஸோ அட்மின்னா ஒரு எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி சொல்லலாம், ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு ஸ்கூல் நடத்துறது. ஸோ இந்த மாதிரி பொறுப்புகள் எல்லாம் முகல்ஸ் கிட்ட இருக்குது. காசெல்லாம் பிரிட்டிஷ் கிட்ட இருக்குது. காசு இல்லாமல் ஏதாவது பண்ண முடியுமா? ஒரு ஸ்கூல் நடத்த முடியுமா? ஒரு காலேஜ் நடத்த முடியுமா? ஒரு கோயில் கட்ட முடியுமா? ஒரு சர்ச் கட்ட முடியுமா? ஏதாவது பண்ண முடியுமா? கவர்மெண்ட் எப்படி நடக்கும்? ஃபண்டே ரிலீஸ் ஆகலை, ஃபண்டே எல்லாம் அவன் எடுத்துக்கிட்டான். அப்போது அந்த சிஸ்டம் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகி பெங்கால் ஃபெமைன் வருது. ஃபெமைன்னா என்ன? பஞ்சம். கிரேட் ஃபெமைன், பெரும் பஞ்சம், சாவரா மக்கள்லாம். ஏன்? ஏன்னா மணி கலெக்ஷன் பவர், திவானி ரைட்ஸ் பிரிட்டிஷ் கிட்ட இருக்குது. அவனே நேராக வரான், நீ வந்து விளைச்சல் வைக்கிறியோ இல்லையோ, நீ இந்த லேண்டை என்னமோ பண்ணிட்டு போ, எனக்கு தேவை காசு, இவ்வளோ எடுத்து வையின்றான். ஜனம் எங்கே போகும்? ஸோ ரொம்ப பஞ்சம், ஜனம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத கஷ்டம். இதுக்கெல்லாம் யார் காரணம்னா ராபர்ட் கிளைவ். அவர் தான் அந்த பிரிட்டிஷ் அந்த டைமில் வந்து முகலை தோக்கடிச்ச அந்த பிரிட்டிஷ் ராபர்ட் கிளைவ் ஜென்ரல். இந்த திவானி ரைட்ஸ், நிசாமத் ரைட்ஸ்னு 2 ரைட்ஸ் இருக்கா? இது 2 இருக்கிறதுனால இந்த மெத்தட் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு பேர் டியூயல் கவர்மெண்ட், இரட்டை அரசாங்கம். டூயல் கவர்மெண்ட், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதெல்லாம் ஒருத்தர் முகல்ஸ், காசு கலெக்ட் பண்ணுறதெல்லாம் ஒருத்தர் பிரிட்டிஷ். ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்குது கிரேட் பெங்கால் ஃபெமைன் ஆஃப் 1770. அப்போ என்ன ஆகுது? பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்லாம் ரொம்ப கரப்டாக வராங்க. இந்த மாதிரி டைரெக்டாக மணி கலெக்ஷன் பவர் வந்ததுனால அவன் பிஸ்னஸ் பண்ணி காசு சம்பாதிக்கல, டேக்ஸ் வாங்கி காசு சம்பாதிக்கிறான். அப்போ அதை கம்பெனியில் கணக்கு காட்டணும்னு அவசியம் இல்லைல்ல. ஏன்னா கம்பெனி டேக்ஸ் வாங்கலை, இவன் வாங்குறான் தனித்தனியாக இருக்க பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸு. ஏன்? ஏன்னா அவங்ககிட்ட ரைட்ஸ் இருக்குது, திவானி ரைட்ஸ். அப்போ என்ன ஆகுது? அதே மாதிரி ப்ரைவேட் ட்ரேடில் ஈடுபடுறான். கம்பெனி ஒரு கப்பல் வச்சுருக்குன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அது கம்பெனி யூஸ் பண்ணுறதுக்கு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்தியா கம்பெனி வந்து ட்ரேடிங்காக யூஸ் பண்ணி வச்சுருக்க கப்பலில் அந்த கம்பெனியோட ஆஃபீஸர்ஸ் ட்ரேடிங் பண்ணி அவன் சம்பாரிச்சுக்கிறான். புரியுதா? நான் வந்து ஒரு லாரி வாங்கி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு லோடு ஏற்றின்னு போகணுன்னு நினைக்கிறப்போ டிரைவரே லாரி எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போய் அவன் சம்பாரிச்சுட்டு மாலிக் கல்ட்டி ஹோகையான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுதான் அப்போ நடந்துச்சு. இப்போ ஈஸியாக புரியுதா? அப்போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பேங்க்ரப்ட், கம்பெனி கஜானா காலி, ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு விட்டா நாளைக்கு கம்பெனி இழுத்து மூடுற நிலைமைக்கு போயிடுச்சு. ஆனால் அதில் வேலை செஞ்ச ஒவ்வொருத்தனும் பணக்காரனாக இருக்கிறான். ஸோ இதனால் என்ன சொல்கிறோம்? கரப்ஷன். ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆஃபீஸர்ஸ் ஆர் ஹைலி கரப்ட். அப்போ என்ன ஆகுது? கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி போய் கேட்குது, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் கேட்குது, ஐயா இந்த மாதிரி வந்து எங்கள் கம்பெனி திவாலாக போகுது, கஜானாவில் ஒன்றுமே இல்லை, நீங்கள் எனக்கு 1,00,000 பவுண்டு கடனாக கொடுங்கன்னு கேட்குறான். அப்போ தான் கம்பெனியை எங்களால் திருப்பி நடத்தவே முடியும், எந்த ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் இதுக்கு மேலே தான் பண்ணவே முடியும். எங்கள்கிட்ட காசே இல்லை, தயவு செஞ்சு 1,00,000 பவுண்டு எங்களுக்கு கடனாக கொடுங்கன்னு கேட்குறான். எப்போ? 1773. அப்போது ஓகே மாட்டினாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு கடன் தரேன், ஆனால் கம்பெனி முடிவு எல்லாத்தையும் நாங்கள் தான் எடுப்போம் அப்படின்னு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டான். புரியுதா? காசை கொடுத்துட்டு கண்ட்ரோலை எடுக்கிறான். கடன் வாங்கிட்டில, இனி நான் சொல்கிறது தான், நீ என்னென்ன பண்ணுறன்றதை எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், எங்களுக்கு தெரியாமல் நீ அங்கே எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சேர்த்து ஒரு சட்டம் போடுறாங்க. அந்த சட்டத்தோட பேர் தான் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. இந்த சட்டத்துப்படி இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். கவர்னர் ஆஃப் பெங்கால்
கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா மாறுறாரு. கவர்னர் ஆஃப் பெங்கால் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா மாறுறாரு. ஒரு படி மேல, ஒரு பவர் எக்ஸ்ட்ரா. அப்போ அவருக்கு கூட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்னு ஒரு குழு இருக்குது. அந்த குழுவில் 4 பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த 4 பேர் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், மொத்தம் சேர்த்து 5 பேர். இந்த 5 பேரும் சேர்ந்து தான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கணும். எந்த முடிவு எடுத்தாலும் அதை பிரிட்டிஷ் கவர்மெண்ட், அதாவது இங்கிலாந்துக்கு சொல்லியே ஆகணும். அது வேற விஷயம். ஆனால் இந்தியாவில் முடிவு எடுக்க வேண்டியது கவர்னர் ஜெனரல் ப்ளஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், அதில் இருக்க 4 பேர். ஆக மொத்தம் 5 பேர் சேர்ந்து முடிவு எடுக்கணும். அதில் எப்படின்னா மெஜாரிட்டி வின்ஸ். அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 பேர் 2 ஓட்டு போட்டுறாங்க, மீதி இருக்க 2 பேர் மீதி 2 ஓட்டு போட்டுறாங்க. இப்போ டை. இப்போ தான் கவர்னர் ஜெனரல் ஓட்டு போட முடியும். கவர்னர் ஜெனரல் ஸ்டார்டிங்லேயே ஓட்டு போட முடியாது. எல்லாரும் ஓட்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில தான் கவர்னர் ஜெனரல் ஓட்டு போட முடியும். அப்போ அதுக்கு பேர் என்ன? கேஸ்டிங் ஓட். நார்மலா போடுறது ஓட், கடைசியா போடுறது, டையானா போடுறது, இல்லை லாஸ்டா போடுற ஓட்டுக்கு தான் கேஸ்டிங் ஓட். அப்போ கவர்னர் ஜெனரலுக்கு என்ன ஓட்டு இருக்கு? டைரக்டா ஓட்டு இருக்கா? இல்லை, கேஸ்டிங் ஓட் மட்டும்தான் இருக்கு. சப்போஸ் கொஸ்டின்ல கேட்டால் குழப்புவாங்க, கவர்னர் ஜெனரலுக்கு எல்லாரும் மாதிரி ஓட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கிடையவே கிடையாது. மீதி இருந்த 4 பேர், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இருக்கிற 4 பேருக்கு மட்டும்தான் ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்குது. அது டை ஆகிற பட்சத்துலையோ இல்லை கடைசியாக தான் கவர்னர் ஜெனரலால் ஓட்டு போடவே முடியும். கேஸ்டிங் ஓட். சரிப்பா, இது பெங்காலில். மீதி இடத்துல பாம்பேயில் இருக்கிற கவர்னரும், கல்கட்டாவில் இருக்கிற மெட்ராஸில் இருக்கிற கவர்னரும், பெங்காலில் இருக்கார்ல கவர்னர் ஜெனரல், அவருக்கு கீழே வராங்க இப்போ. ஏன்? 1773 ரெகுலேட்டிங் ஆக்டில் அப்படி தான் சொல்லியிருக்குது. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் தான் இப்போ ஹெட்டு. அவருக்கு கீழே தான் பாம்பேயில் இருக்க கவர்னரும் மெட்ராஸில் இருக்க கவர்னரும் வராங்க. ஓகேவா? அப்போது பெங்காலில் இருக்கிற கவர்னர் ஜெனரல் எடுக்கிற முடிவை பாம்பேயில் இருக்கிற கவர்னரும் மெட்ராஸில் இருக்கிற கவர்னரும் கேட்டே ஆகணும், மீற முடியாது. 1773க்கு முன்னாடி வரைக்கும் 3 தனி. மெட்ராஸ் என்ன வேணுமா பண்ணலாம், பாம்பே என்ன வேணா பண்ணலாம், கல்கட்டா என்ன வேணா பண்ணலாம். 1773க்கு அப்புறம் அப்படி பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்து கல்கட்டாவில் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஃபோர்ட் வில்லியம் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ? 1774, அடுத்த வருஷம். 1774ல் கல்கட்டாவில் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஃபோர்ட் வில்லியம் ஆரம்பிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், 3 ஜட்ஜ், மொத்தம் எத்தனை பேர்? 4 பேர். ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் பேர் என்னன்னா சார் எலிஜா இம்பே. ஓகேவா? சார் எலிஜா இம்பே. இவர் தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இண்டிபெண்ட் இந்தியா கிடையாது. 1774ல் இருக்க சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஃபோர்ட் வில்லியம்ல. சரிப்பா, இந்த சுப்ரீம் கோர்ட் யார் யாரெல்லாம் தண்டிக்கலாம், அவரோட பவர்ஸ் என்ன, அதோட ஜூரிஸ்டிக்ஷன் என்ன அப்படின்னா, இந்த கம்பெனி ஆளுங்க ப்ரைவேட் ட்ரேட் பண்ணுறாங்கன்னு சொன்னல, அதாவது கம்பெனியோடைய ஷிப் எடுத்துன்னு போய் இவன் அவனுக்காக ட்ரேட் பண்ணிக்கிறது, இவன் பொருளை விற்று இவன் காசு சம்பாரிச்சுக்கிறது. ஸோ கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே இந்த கோர்ட்டோடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கீழே வருவாங்க. அவங்க மேலே கோர்ட் ஆக்ஷன் எடுக்கலாம். அவங்கள தவிர்த்து கல்கட்டாவில் எந்த பிரிட்டிஷர், சும்மா யார் இருந்தாலும் சரி, அவன் கம்பெனி அஃபிஷியலாக தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. யாராக இருந்தாலும் தப்பு பண்ணால் இந்த கோர்ட் அவங்கள தண்டிக்கலாம். கம்பெனி அஃபிஷியல், எனி பிரிட்டிஷ் இன் இந்தியா, ஐ மீன் கல்கட்டா. ஓகே, அது போக இப்போ நான் ஒரு இந்தியன், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறேன்னா நானும் இப்போது கோர்ட்டோடைய இதுக்கு கீழே ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வந்துடுறேன். சுப்ரீம் கோர்ட் என்னையும் தண்டிக்கலாம், நான் இந்தியனா இருந்தால் கூட. சரி, இப்போ ஊர் மக்கள் இருப்பாங்களே, லோக்கல், அவங்கள தண்டிக்க முடியுமா? முடியாது. அவங்களும் இப்போ தப்பு பண்ணால் என்ன, யார் தண்டிப்பா? நிசாமத் ரைட்ஸ். நிசாமத் ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குது?
முகல் கிட்ட இருக்கு. ஸோ அவர் தான் தண்டிப்பார். இதுதான் 1773யோட ரெகுலேட்டிங் ஆக்ட் அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். சரி, இப்போ இந்த இதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, என்னென்ன ஃப்ளாஸ் இருக்குது அப்படின்னா, இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், அதாவது பெரிய தலை, அவருக்கும் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கார்ல சீஃப் ஜஸ்டிஸ், இவருக்கும் எப்பவுமே சண்டை. ஏன் சண்டை? ஏன்னா இந்த ஆக்டில் யாருக்கு என்ன பவர்ஸ் இருக்குது, யார் யாரை தண்டிக்கலாம், யார் யாரை தண்டிக்கக்கூடாதுன்றத மேலோட்டமாக தான் சொன்னாங்களேன்னு தவிர ஒரு கிளாரிட்டியாக சொல்லலை. அப்போ என்ன ஆகும்? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ஒரு முடிவு எடுப்பார், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒரு முடிவு எடுப்பார். இப்போ யார் சொல்கிறது தான் முடிவு? இப்போ இதில் யார் மேலே யார் கீழே? ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்குது. இது ஒரு பெரிய குறைபாடு இந்த 1773 ஆக்டில். அதே மாதிரி அங்கே என்ன சொன்னோம்? கவர்னர் ஜெனரல், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் 4 பேர், ஆக மொத்தம் 5 பேர். இந்த 5 பேரில் 3 பேர் சேர்ந்து கவர்னர் ஜெனரலுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு வைப்போம், செல்லும். ஏன்? மெஜாரிட்டி வின்ஸ். அப்போ கவர்னர் ஜெனரலுக்கு என்னதான் இது செய்யக்கூடாதுன்னு இருந்தாலும் 3 பேர் செய்யின்னு சொன்னால் செஞ்சு தான் ஆகணும். கவர்னர் ஜெனரலுக்கு ரியல் பவர் கிடையாது. புரியுதா? இதுதான் மேஜர் ஃப்ளா. கவர்னர் ஜெனரலுக்கு பவர் கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டு உள்ளே வருது, கவர்னர் ஜெனரல் எது பண்ணாலும் உள்ளே வருது. ஸோ அவங்க 2 பேர்த்துக்கும் சண்டை வந்துன்னே இருக்குது. ஓகே, வருவோம் அடுத்து. பிட்ஸ் இந்தியா ஆக்ட் கரெக்டாக 11 வருஷத்தில் இந்த 1773 இருக்கிற குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணுறதுக்காக பிட்ஸ் இந்தியா ஆக்ட் வருது. பிட்ஸுன்றது 1784 பிரிட்டிஷோடைய பிரைம் மினிஸ்டர், அவர் பேரை வச்சு ஒரு ஆக்ட் அவர் தான் கொண்டு வர்றார் இங்கிலாண்டில். என்னன்னு சொல்கிறாருன்னா, 1773 ரெகுலேட்டிங் ஆக்டில் இருக்கிற பெரிய பெரிய குறைபாடுகளை சரி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை ஏற்றுறாங்க. அப்படியா? என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து டபுள் கவர்மெண்ட் அப்படின்னா புது 2 பாடி இருக்குது. ஒரு பாடி கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அவங்க யாரு? ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கண்ட்ரோல் பண்ண போகிறவங்க. பேர் என்ன? கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இது முன்னாடியிலிருந்தே இருக்கு. புதுசாக என்ன கொண்டு வராங்கன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். இது யார் இருப்பாங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இதுக்கு முன்னாடி சொன்னல, 1 லட்சம் பவுண்டு உனக்கு கடன் தரேன், ஆனால் நான் சொல்கிறத நீ கேட்கணுன்ட்டு. இப்போது அஃபிஷியலாக அதுக்காக ஒரு பாடியே கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த பாடி யார்? போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், பிஓசி. கம்பெனி வந்து யார்? கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். கம்பெனி கோர்ட், சின்னு ஆரம்பிக்கும். கம்பெனி கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். பிரிட்டிஷ் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், பிபி. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கம்பெனி கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஞாபகம் வச்சுக்கலாமா? ஈஸியாக இருக்கா? சரிப்பா, இவங்க 2 பேர் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அதாவது கம்பெனிக்காரன் கம்பெனி வேலையை தான் பார்ப்பான், கமர்ஷியல் வேலையை தான் பார்ப்பான், வியாபாரம் பண்ணுவான், வியாபாரம் மட்டும்தான் பண்ணுவான். இந்த பொலிட்டிக்ஸ் இருக்குல்ல, அதாவது இந்த ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறது, போலீஸ் ரன் பண்ணுறது, லா அண்ட் ஆர்டர் பார்க்குறது, இதெல்லாம் இனிமேல் யார் பார்க்க போகிறா? போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். கம்பெனிக்கு இனிமேல் அந்த பவர்ஸ் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு டைம் அந்த இப்போ 1600 இந்தியாவுக்கு வந்தானுங்க, அங்கேருந்து ஃபஸ்ட்டு டைம் கம்பெனியோட டெரிட்டரி எல்லாம் பிரிட்டிஷ் பொசஷன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இனிமேல் இது கம்பெனியோட சொத்து கிடையாது, இது உங்கள் சொத்து கிடையாது, இதே பிரிட்டிஷோட சொத்து இனிமேல் அப்படின்னு முறையாக எப்போ சொன்னாங்க? 1784 பிட்ஸ் ஆக்டில் சொன்னாங்க. சரி, இதுக்கு முன்னாடி நான் இது மேஜர் ஃப்ளான்னு என்ன ஃப்ளா சொன்னேன்? இந்த கவர்னர் ஜெனரலுக்கு பவரே கிடையாது, ஒரு 3 பேர் சேர்ந்தால் அவரை ஓவர் ரைட் பண்ணிடுறானுங்கன்னு சொன்னோன்னா, அதுக்காக தான் என்ன பண்ணிட்டானுங்க, இனிமேல் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் 4 பேர் கிடையாது, ஒருத்தனை தூக்கு.
எப்படி மாஸ்டர் பிளான் ஒருத்தனை தூக்கிட்டா இப்போ மீதி எத்தனை பேர்? 3 பேர். கவர்னர் ஜெனரல் ப்ளஸ் 3 பேர், ஆக மொத்தம் 4 பேர். இப்போ இதில் 2 பேர் ஒரு சைடு இருந்தால் கூட ஒருத்தன் இந்த பக்கம் இருந்தால் கவர்னர் ஜெனரல் ஓட்டு போட்டு டை ஆக்கிடுவாரு. இப்போ கவர்னர் ஜெனரலுக்கு போன ஸ்டேஜை கம்பேர் பண்ணுறப்ப இப்போ அதிக பவர் சொந்த மாதிரி இருக்கா? 3 பேர் 4 பேர் இருந்த வரைக்கும் ஓவர் ரைட் பண்ணிட்டானுங்க. 3 பேர் இருந்தால் டையும் ஆகும், செல்லுபடி ஆகாது. கவர்னர் ஜெனரலுக்கு ஒரு நினச்சதை சாதிக்க முடியும். ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணால் போதும். மாசா இல்லை, அதுலேயும் ஒரு ஃப்ளா இருக்குது, கீழே சொல்கிறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு? அடுத்து பிஓசின்னு புது பாடி வந்துருச்சா? அந்த பாடி தான் இதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்க்க போதா? அப்போ கவர்னர் ஜெனரலுக்கு இப்போ திடீர்னு ஒரு வார் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இனிமேல் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ்க்கு மட்டும்தான் பவர்ஸ் இருக்குது. பொலிட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், அதாவது இப்போ ஒரு வார் ஸ்டார்ட் பண்ணணும்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோலோடைய அப்ரூவல் வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக பவர் குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி தெரியுதா? கம்பெனியோட பவர்ஸு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட பவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு வருதா? தெரியுதா? பாருங்கள். அடுத்தது ரொம்ப கரப்ஷன் அதிகமாகிருச்சா 1773 கம்பெனியை காட்டிலும் கம்பெனியோட ஆஃபீஸர்ஸ் ரொம்ப ரிச்சாக இருந்தாங்களா? அதுக்கு ஆப் வைக்கிற மாதிரி இப்போ என்ன சொல்லிட்டானுங்க, நீ ஜாயின் பண்ண இந்தியாவுக்கு போன 2 மாதத்தில் நீ போகிறதுக்கு முன்னாடி என்ன சொத்து இருந்துச்சு, இப்போ எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்றத நீ கணக்கு காட்டணும். ஏன்னா நீ திருப்பி இந்தியாவிலேருந்து ஒரு 5 வருஷம் கழித்து நீ பிரிட்டனுக்கு போகிறேன்னா நீ பாட்டுக்கு இங்கேருந்து நல்லா சம்பாரிச்சிட்டு போயிட்டீங்கன்னா இந்த காசு எப்படி வந்துச்சுன்னு கணக்கு கேட்கலாம்ல. உன்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் போனீங்க, இப்போ எப்படி இவ்வளோ சொத்து மதிப்போடு வந்தேன்னு கேட்கலாம்ல. ஸோ அதுக்காக ஒரு செக் வைக்கிறாங்க. நீ ஜாயின் பண்ண 2 மாதத்தில் உன் சொத்து விவரத்தை என்கிட்ட நீ சொல்லணும். கொண்டு வந்துட்டாங்க. சரி, அடுத்து என்ன சொன்னோம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அதில் இருக்க சிஜிஐக்கும் கவர்னர் ஜெனரலுக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னோமா? இப்போ என்ன சொல்லிட்டாங்க, கவர்னர் ஜெனரல் அவருடைய கவுன்சிலில் இருக்க இந்த 3 பேர் இவங்க சுப்ரீம் கோர்ட்டு கீழே வரமாட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டால் அவங்கள ஆஃபீஸ் பர்பஸ்க்காக அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் இது சரி இது தப்புன்னெலாம் சொல்ல முடியாது. அவன் இஷ்டம். கவர்னர் ஜெனரல் அவங்க கவுன்சில் என்னமோ பண்ணுறாங்க, உனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நீ என்ன பண்ணு? இதுக்கு போன ரவுண்டில் என்ன சொன்ன, இந்தியன்ஸுக்கு இந்த கோர்ட்டால் தண்டனை வாங்கி தர முடியுமா? அவங்கள ட்ரை பண்ண முடியுமா? முடியாது. ஏதாவது ஒரு பஞ்சாயத்து அங்கே போச்சுன்னா பண்ண முடியாது. இப்போது கவர்னர் ஜெனரலை வெளியே தூக்கிட்டு இந்தியன்ஸை உள்ளே கொண்டு வந்துட்டானுங்க. ஸோ பெங்காலில் இருக்க எனி இந்தியன் நவ் கம்ஸ் அண்டர் தி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். புரியுதா? கவர்னர் ஜெனரலையும் அவர் கவுன்சிலையும் வெளியே அமிச்சிட்டாங்க. போனதில் உள்ளே இருந்தாங்க, போனதில் இந்தியா மக்கள் உள்ள இல்லை, இப்போ இந்தியா மக்கள் உள்ளே வந்துட்டாங்க. அப்படியே உள்டாயிருச்சு. சரி, இதில் என்னப்பா பிரச்சனை? நல்லா தானே இருக்குது, போனதில் இருந்த எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டாங்களே அப்படின்னா கவர்னர் ஜெனரலுக்கு இன்னமும் முழு பவர் இல்லை. 3 பேராக குறைச்சிட்டாங்களா 4லேருந்து, இருந்தாலும் இப்போ டை ஆகுதுல்ல. கவர்னர் ஜெனரல் நீ 3 பேர் என்னன்னா சொல்லுங்க, நான் இஷ்டம் போல தாண்டா செய்வேன் அப்படின்னு இப்போவும் செய்ய முடியாது. இப்போவும் அவர் ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். எப்படி பார்த்தாலும் தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. பார்த்தாங்க. அப்படியா? சரி, அடுத்தது அமெண்டிங் ஆக்டாக 1786 2 வருஷத்தில் என்ன பண்ணுறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்? ரொம்ப இந்தியாவில் ஒரு மாதிரி பிரச்சனையாக போகுது, இந்த கம்பெனி ரொம்ப கரப்ஷனாகவே இருக்குது, நிறைய ஏகப்பட்ட சண்டைகள் வேறு நடந்துக்கிட்டே இருக்குது, ஒரு புத்திசாலியான ஒரு ஆளை இந்தியாவுக்கு அனுப்பிச்சாதான் இந்த சுச்சுவேஷனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மாட்டின அடிமை யாருன்னா கான்வாலிஸ். அவர் தான் இப்போ அடுத்து கவர்னர் ஜெனரல். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இந்த பதவிக்கு வரமாட்டேன். ஏன்னா வீட்டோ பவரே இல்லையே, நான் போய் அங்கே உட்காந்து ஒருத்தன்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கணுமா? என்னால் முடியாது, எனக்கு நீ வீட்டோ பவர் கொடு, அப்போ தான் நான் போவேன். அதே மாதிரி எனக்கு வெறும் இந்த கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ்லாம் இருந்தால் போதாது, நான் தான் கமாண்டர் இன் சீஃபாகவும் இருப்பேன்.
இப்போ சண்டை போடணும்னா நான் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிட்ட என்னால் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு நீ பவர் கொடு. எப்படி? நானே கவர்னர் ஜெனரல், நானே கமாண்டர், எனக்கு வீட்டோ பவரும் வேணும். நான் போய் இந்த கவுன்சிலில் இருக்கிற அந்த 3 பசங்கள்கிட்ட டே 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 இப்படி பண்ணலான்டாலாம் கேட்டுன்னு இருக்க முடியாது. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், நான் வந்து வார் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்ன ரொம்ப ஓவராக பேசிட்டான் அப்படின்னு அவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. இது எல்லா பவர்ஸும் எனக்கு கொடு, நான் இந்தியாவுக்கு போய் நான் கவர்னர் ஜெனரலாக இருக்கேன், பவர்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்காகவே 2 வருஷத்தில் பிட்ஸ் இந்தியா ஆக்டை மாற்றுறாங்க. அதில் சில பல திருத்தங்களை கொண்டு வராங்க. அதுதான் அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1786. கார்ன்வாலிஸ் கேட்டதுக்காக ஒரு திருத்தம். அந்த திருத்தத்தில் என்னென்ன வருது? வீட்டோ பவர், கவர்னர் ஜெனரலுக்கு மிலிட்ரி ஃபங்க்ஷனுக்கான பவரும் வருது. ஓகேவா? அடுத்தது அப்படியே வரும் சார்ட்டர் ஆக்ட். ஓகே, 3 சார்ட்டர் ஆக்ட் இருக்கு. ஒவ்வொன்றும் 20 வருஷ கேப்பில். ஓகே, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813 1813, அங்கேருந்து 20 33, அங்கேருந்து 20 53, 13 33 53. சார்ட்டர் ஆக்ட். சார்ட்டர்னா என்ன அப்படின்னா ஒரு லீஸ் அக்ரிமெண்ட்னு வச்சுப்போம். ஓகே, என்ன லீஸ் அப்படின்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்கு வந்து ட்ரேடிங் பண்ணுறன்ட்டு வந்தானுங்க. ஒரு 1773 ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டிங் ஆக்ட், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட், அமெண்டிங் ஆக்ட் 1786 இதெல்லாம் படிச்சுட்டே வரும். இவ்வளோ தூரமும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் இந்தியன்ஸை ஆட்சி பண்ணுறாங்க. டைரெக்டாவோ இல்லை ஒரு அங்கே ஒரு பிரிட்டிஷோடைய இன்டர்ஃபரன்ஸோடைய, எப்படி பார்த்தாலும் இவங்க தான் இன்னும் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியன்ஸை. அதே மாதிரி ட்ரேடிங்கும் பண்ணுறாங்க. சரி, அவ்வளோ பெரிய இங்கிலாண்டில் வெறும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும்தான் இருந்துச்சா? வேறு கம்பெனியே இல்லையா? ஏன் இந்த ஒரு கம்பெனி மட்டும் நம்மளை இந்தியாவில் வந்து இவ்வளோ தூரம் ஆட்சி பண்ணா? எப்படி மீதி கம்பெனியில் எங்கே போனா அப்படின்னா மோனோபோலி. அவன் முதல்ல இந்தியாவுக்கு வர்றப்போ என்ன சொல்லிட்டு வந்தான்னா, பிரிட்டிஷ் கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கியிருக்கான். நாங்கள் மட்டும்தான் இந்தியன்ஸ் கூட ட்ரேடிங் பண்ணுவோம், வேற எந்த கம்பெனியும் இந்தியா கூட ட்ரேடிங் பண்ணக்கூடாது, இதுக்கு நீங்கள் தான் கேரண்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பர்மிஷன், ராயல் சார்ட்டர் அது பேர், 1600s குயின் விக்டோரியா கிட்ட அப்போவே பர்மிஷன் வாங்கிட்டாங்க. என்னன்னு, பிரிட்டிஷ் மட்டும்தான் இந்தியன்ஸ் கூட ட்ரேடிங் பண்ணுவோன்னு. ஓகேவா? அதை இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813 க்ளோஸ் பண்ணுறாங்க. இனிமேல் நீ மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவேன்னு கிடையாது, மற்ற பிரிட்டிஷ் கம்பெனியும் ட்ரேட் பண்ணிக்கலாம், உன்னுடைய மோனோபோலி இதோட முடியுது, ஆதிக்கம் இனிமேல் கிடையாது, நீயும் பண்ணு, உன்னை பண்ண வேணான்னு சொல்ல, மீதி இருக்கவனும் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் முடிவுக்கு வருது. அதனால தான் இந்த ஆக்டுக்கு பேர் சார்ட்டர். சார்ட்டர்னா ஒரு லீஸ் அக்ரிமெண்ட்டு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, மோனோபோலி முடிச்சிட்டாங்க, மொத்தமும் முடிஞ்சிருச்சானா இல்லை, இன்னமும் இந்தியா கூட தேநீர் டீ குடிக்காமல, அதோடைய மோனோபோலி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த கம்பெனியும் இந்தியா கூட டீ ட்ரேட் பண்ண முடியாது. அப்புறம் சைனா கூடயும் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். வேறு எந்த கம்பெனியும் சைனா கூட ட்ரேட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு டைமாக இந்தியாவுக்கு இப்போ தான் கிறிஸ்டியன் மிஷினரிஸ் வராங்க. நம்ம பரதேசி படத்தில் பார்த்துருப்போம்ல, அவங்க அந்த ஃபார்மில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ சாப்பாடு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்து கன்வெர்ட் பண்ணுவாங்களே, அப்போது அவங்க தான் அந்த இப்போ இதெல்லாம் நம்ம RRR படத்தில் கூட வருவாங்க. ஸோ அவங்களாம் தான் கிறிஸ்டியன் மிஷினரிஸ், அதாவது கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்காக வர்றவங்க இந்தியாவுக்கு. முறையாக அஃபீஷியலாக அலோவ் பண்ணது 1813.
கிறிஸ்டியன் மிஷினரிஸை லீகலாக பர்மிஷன் கொடுத்து இந்தியாவுக்கு போ அப்படின்னு சொன்னது வந்து 1813. அதே மாதிரி 1,00,000 ரூபாய் வருஷத்துக்கு, எப்போ 1813 கணக்குப்படி 1,00,000 ரூபாய் வருஷத்துக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியன்ஸ்க்காக எடுத்து வைக்கணும். எதுக்கு? இந்தியன்ஸோடைய லிட்ரேச்சர், சயின்ஸ், மேக்ஸ் இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இந்த 1,00,000 ரூபா காசை எடுத்து வச்சு லிட்ரேச்சர், சயின்ஸ் ப்ரொமோட் பண்ணுங்க இந்தியன்ஸ் கிட்ட. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இருந்தானுங்க. ஸோ ப்ரொமோட் பண்ணி சொல்லிக் கொடுங்கடா அவங்களுக்கு, நம்மளோட வெஸ்டர்ன் சயின்ஸ் சொல்லிக் கொடுங்க. அவனுக்கு என்ன ட்ரெடிஷ்னல் சயின்ஸில் இருக்கிறானுங்க, ஆயுர்வேதான்றானுங்க, மெடிசன்ஸ்லாம் ஒன்றுமே தெரியல அவங்களுக்கு, சயின்ஸை பற்றி ஒன்றுமே தெரியல அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அதுக்காக நமக்கு அவனுங்க 1,00,000 ரூபாய் எடுத்து வைக்கிறானுங்களாம் வருஷத்துக்கு. கொடுமை. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம்? பிரிட்டிஷ் பொசஷன்ஸ் இன் இந்தியான்னு சொன்னோமா? எங்கே சொன்னோம்? வாங்க, 1784 பிட்ஸ் இந்தியா ஆக்டில் இனிமேல் கம்பெனி சொத்து கிடையாது, பிரிட்டிஷ் சொத்துன்னு சொன்னாங்க. அதை லீகல் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்க, இப்போ என்ன சொல்றாங்க? டெரிட்டரிஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் கிரவுன். இனிமேல் பிரிட்டிஷ் பொசஷன் கிடையாது, பிரிட்டிஷ் டெரிட்டரி. புரியுதா? சரி, இதில் என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, இந்த 1,00,000 ரூபா நமக்கு ஒதுக்கி வச்சானுங்கள, அதை எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியல. இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு செலவு பண்ணுன்னு பொதுவாக சொல்லிட்டானுங்க. அது இங்கிலீஷ் லிட்ரேச்சரா இல்லை வெர்னாக்குலர் லிட்ரேச்சரா? இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ மொழி இருக்குது, அதில் இருக்க லிட்ரேச்சரா? சான்ஸ்கிரிட், தமிழ், ஹிந்தி, எந்த லிட்ரேச்சர்? எதுக்கு செலவு பண்ணணும் தெரியல. செலவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் தெரியும். அதே மாதிரி கிறிஸ்டியன் மிஷினரிஸ் உள்ளே வந்து அவங்க அந்த மதத்தை பரப்புறதுனால இங்கிருந்து அவங்களுக்கு அது என்னடா நம்மளுடைய இதை அழிக்கிறாங்களே, நம்மள்ட்ட இதை திணிக்கிறாங்களேன்ட்டு ஒரு வெறுப்பு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மெஜாரிட்டி அப்போ யார் இருந்தால்? ஹிந்துஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு யாரா இவனுங்க, நான் இது எங்கிருந்தோ வந்தானுங்க, இப்போ திடீர்னு அட்டாக் பண்ணுறானுங்களே, நம்மளை கன்வெர்ட் பண்ணுறானுங்களேன்ட்டு ஒரு கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ் வருது. எப்போ? 1813. அதே மாதிரி மோனோபொலி, இந்த டீலையும் சைனா கூடயும் இன்னமும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ஃபுல் ரைட்ஸ் வச்சுருக்கிறான். வேறு யாராலும் எதுவும் பண்ண முடியாதுன்றது வந்து ஒரு அன்ஃபேர் காம்படிஷனை கிரியேட் பண்ணுது மற்ற கம்பெனிங்களோட. என்னதான் மொத்த ஒரு ஓவரால் மோனோபொலியை அவங்க முடிச்சிருந்தாலும் இன்னமும் ஒரு இக்கு வச்சுருக்காங்கல்ல, இந்த டீ வச்சுக்கோப்பா, சைனா நீ வச்சுக்கோ, மீதி இருக்கவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு அன்ஃபேர். அது ஒரு கரெக்ட் இல்லைல்ல, ஒரு நியாயம் இல்லைல்ல. அது ஒன்று முடித்தா மொத்தமும் முடி, அதையும் அது ஒரு ஓரம் வஞ்சனை வச்சுருக்கிற. ஸோ அதுதான் 1813 பெரிய பிரச்சனை. 1833 அங்கேருந்து 20 வருஷம் இன்னமும் இந்த லீஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது. சரியா? இப்போ என்ன பண்ணுறானுங்கன்னா, இங்கிலாண்டில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, இங்கிலாந்து பார்லிமெண்ட் லிபரல் பார்லிமெண்ட்டாக மாறுது. அப்போ தான் அவங்களுக்கு லிபரலைசேஷன்ன்ற கான்செப்டே உள்ளே வருது. சரியா? லிபரலைசேஷனா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மோனோபொலிலாம் பிடிக்காது, எல்லாருக்கும் எல்லாமே சமமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தான் லிபரல்ஸ். எப்போ பார்த்தாலும் நான் தான் அப்படின்னு டிக்டேட்டராக இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். ட்ரேட் பண்ணுறியா பண்ணு, எல்லாரும் பண்ணுங்க, அது என்ன ஒருத்த மட்டும். ஸோ இவங்க தான் லிபரல்ஸ். இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் போயிட்டு லிபரல் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. இவங்களுக்கு மோனோபொலினா சுத்தமாக பிடிக்காது. அப்போ என்ன பண்ணுறாங்க? 1833 ஆக்டை கொண்டு வராங்க. இதுதான் பிகினிங் ஆஃப் டோட்டல் சென்ட்ரலைசேஷன். சென்ட்ரலைசேஷனா? ஏதோ ஒன்று சென்ட்ரலாக பவராக இருக்க போகுது, அதை சுற்றி மீதியெல்லாம் வரப்போகுது. அப்போது இத்தனை நாளாக கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு இருந்தவர் இப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக மாறுறாரு. புரியுதா? சென்ட்ரலைசேஷன். இப்போ பெங்கால் கிடையாது,
இந்தியா சென்ட்ரல் ஆகுது. புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாரு? லார்ட் வில்லியம் பென்டிக். WB வார்னர் ப்ரோஸ். லார்ட் வில்லியம் பென்டிக் 1833 அவர் தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. பெங்கால் இல்லை, இந்தியா. இப்போ முறையா இப்போ இந்தியான்னு சென்ட்ரல் ஃபார்ம் ஆயிருச்சா? அப்புறம் மீதி கீழே இருக்க 2 பேர், இந்த பாம்பே, இந்த மெட்ராஸ், இவங்களுக்கெல்லாம் இனிமேல் சட்டம் ஏற்றுறதுக்கு அதிகாரம் கிடையாது. சென்ட்ரலில் ஒருத்தர் ஏற்றுவார், சட்டம் ஏற்றுவார். அவர் என்ன சொல்கிறாரோ கப்சிப்புன்னு ஃபாலோ பண்ணு. உனக்கு இனிமேல் சட்டம் இயற்ற அதிகாரம் கிடையாது. புரியுதா? நோ லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஃபார் த கவர்னர்ஸ் ஆஃப் மெட்ராஸ் அண்ட் அதர் பிரசிடென்சிஸ். அப்போ யாருக்கு இருக்கு? கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்கு. சரி, இத்தனை நாளா லாஸ் சட்டம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இனிமேல் லா கிடையாது, ஆக்ட். இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா எது கொண்டு வந்தாலும் இனிமேல் அது லா இல்லை, ஆக்ட். சரி, இப்போ இதுக்கு முன்னாடி டீலையும் சைனா கூடயும் ஒரு இக்கு வச்சு மோனோபொலி வச்சுக்கோன்னு சொல்லியிருந்ததை முடிச்சிட்டாங்க. இனிமேல் உனக்கு அதுவும் கிடையாது, போதும். சரி, அப்புறம் என்ன தான் பண்ணட்டும்னு கேட்குறான் ஐசினியா கம்பெனி. அப்போ என்ன சொல்கிறாங்க? நீ இனிமேல் அட்மின் பார்த்துக்கோ. நீ யூ ஆர் நோ மோர் எ கமர்ஷியல் பாடி, யூ ஆர் எ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி. சரி, இப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுடைய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வரைக்கும் 3 பேர் இருந்தாங்க. இப்போ 3 4 மாற்றுறாங்க. மறுபடியும் ஒருத்தரை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த 4வது மெம்பர் யாரு? லா மெம்பர். ஏன்னா கீழே மெட்ராஸ், பாம்பே, இது மாதிரி மற்ற பிரசிடென்சியோடைய லா மேக்கிங் பவரை பிடுங்கி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கையில் கொடுக்குறப்போ ஒரு மனுஷன் இத்தனை பேருக்கு லா மேக் பண்ணுறது கஷ்டம். அப்போ என்ன பண்ணுறாரு? ஏன்னா அவருக்கு மற்ற வேலையும் இருக்கும். அவர் தான் கமாண்டர் இன் சீஃபாகவும் இருக்கிறாரு, அவர் தான் கவர்னர் ஜெனரலாகவும் இருக்கிறாரு. இவரையே லா மெம்பராகவும் எப்படி, எவ்வளோ வேலை தான் அவருக்கே கொடுக்கறது? அதனால் எக்ஸ்ட்ரா ஒருத்தரை ஆட் பண்ணி நீங்கள் டெம்பரரி மெம்பர், எப்பப்பெல்லாம் எங்களுக்கு தோணுதோ, எப்பப்பெல்லாம் எங்களுக்கு லா மேக் பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோமோ அப்போ மட்டும் நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு சட்டத்தை ஏற்றி கொடுத்துட்டு போங்க. நீங்கள் ஒரு டெம்பரவரி மெம்பர், ஓகேவா? அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கூட்டிகிட்டு வராங்க. அவர் யார்? லார்டு மெக்காலே. இன்றைக்கி இருக்கிற நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்லேருந்து அன்றைக்கி இருந்த லா கமிஷன் வரைக்கும், இன்றைக்கும் லா கமிஷன் இருக்குது, ஃபஸ்ட்டு இருந்த லா கமிஷன் வரைக்கும் இவர் தான் எல்லாமே. இவர் ஆரம்பித்தது தான், இவர் கொண்டு வந்தது தான் அதெல்லாம். யார்? லார்ட் மெக்காலே. சரி, அப்புறம் முதல்ல ஓப்பன் காம்படிஷன் கொண்டு வராங்க. இதில் இந்தியன்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறதில்ல. எங்கே அப்பாயிண்ட் பண்ணுறாங்க? கோவர்னேட்டட் சிவில் சர்வீஸ். கோவர்னேட்டட்னா டாப் மோஸ்ட், உச்சபட்ச கலெக்டர். அந்த காலத்து கலெக்டர்னு வச்சுப்போம். கோவர்னேட்டட் சிவில் சர்வீஸுக்கு ஃபஸ்ட்டு டைம் ஓப்பன் காம்படிஷன் வைங்க. நீங்களாக உங்களுக்கு பிடிச்ச ஆளுங்களை நாமினேட் பண்ணிக்கிட்டே வராதிங்க அப்படின்னு ஒரு பேச்சு எழுந்தது. ஆனால் அதை அங்கேயே கிள்ளி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. த டாக்ஸ் ஃபெயில்டு. ஆனால் பேச்சு தொடங்குச்சு 1833. ஓகேவா? ஸோ திருப்பி சொல்லுவோமா? சென்ட்ரலைசேஷன் 1833ன்றது சென்ட்ரலைசேஷனாக எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? 13க்கும் 53க்கும் நடுவில் இருக்குது சென்ட்ரலில் இருக்கிறதுனால சென்ட்ரலைசேஷன். 3 சார்ட்டர் ஆக்ட், 3 சார்ட்டர் ஆக்டில் சென்ட்ரலில் இருக்கிறதுனால 33, 13, 33, 53, அதனால் 33ன்றது சென்ட்ரலைசேஷன். ஈஸியாக வச்சுக்கலாமா? ஸோ சென்ட்ரலைசேஷன்னா பெங்கால் இருந்ததை இந்தியான்னு கொண்டு வராங்க. கீழே 2 பேருக்கு லா மேக்கிங் பவரை எடுத்துகிட்டு சென்ட்ரலில் இருக்கிற கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. மோனோபொலியாக இருந்ததை மொத்தமும் முடிகிறாங்க. இனிமேல் டீ, சைனா அதுவும் கிடையாது, எல்லாருக்கும் எல்லாமே. இனிமேல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா என்ன கொண்டு வந்தாலும் அது லாஸ் கிடையாது, அது ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுடைய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இதுக்கு முன்னாடி 3 பேர், இப்போ டெம்பரரியாக ஒருத்தரை சேர்த்து 4வதா லா மெம்பர். அவர் யார்? லார்டு மெக்காலே. அவர் என்னென்ன பண்ணார்? அவர் தான் லா கமிஷனையும் கொண்டு வந்தார், அவரோட தலைமையில் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி முறையாக ஓப்பன் காம்படிஷன், இனிமேல் நாமினேஷன் இல்லை, ஓப்பன் காம்படிஷன் யாருக்கு? இந்தியன்ஸுக்கு. எதில்? கவர்னேட்டட் சிவில் சர்வீசஸில். இது எல்லாமே 1833. 1853க்கு வரும் அடுத்து. இதை என்ன சொல்கிறாங்கன்னா பிகினிங் ஆஃப் த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். ஓகேவா? பிகினிங் ஆஃப் த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். பார்லிமெண்ட்னா என்ன சார்? இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? சட்டம் இயற்றுவாங்க. நம்ம லோக்சபா, ராஜ்யசபா இதெல்லாம் இருக்குல்ல, அங்கே என்ன பண்ணுவாங்க? லெஜிஸ்லேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் அங்கே பண்ணுவாங்க. சட்டம் கொண்டு வருவாங்க, அதை பாஸ் பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாமே சட்டம் கொண்டு வரது சம்மந்தமாக எல்லாம் பண்ணுவாங்க. சரியா? அப்போது இதனால் வரைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன் யார் பண்ணிகிட்டு இருந்தா? யார் சட்டம் கொண்டு வந்துட்டு இருந்தா? கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவில் 4th மெம்பராக ஒருத்தர் ஆட் பண்ணி கொண்டு வந்தாங்களா? லார்டு மெக்காலேவா? சரி, இப்போ என்ன பண்ணுறாங்க? அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இன்னொன்று எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். அது ஏற்கனவே இருந்த பாடி. எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலை 2ஆக பிரித்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு 2 கவுன்சில் கொண்டு வராங்க. சரியா? இப்போ டெம்பரரியாக இருந்தார்ல போன எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் 4th மெம்பர் மெக்காலே, அந்த டெம்பரரி மெம்பரை இப்போ ஃபுல் மெம்பர் ஆக்கிட்டாங்க. இனிமேல் அவர் ஃபுல் டைம் மெம்பர். அப்போ சரி, அவர் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் 3 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் பார்ட் டைமாக போனதில் கொண்டு வந்து இப்போ பெர்மனெண்ட் ஆக்கி ஃபுல் டைம் மெம்பர் ஆக்கிட்டாங்க. மொத்தம் 4 பேர். கவர்னர் ஜெனரல் ஒருத்தர் ஆஃப் இந்தியா வந்து அவர் சேர்த்து 5 பேர். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எத்தனை பேர் அப்படின்னா 6 பேர். ஓகேவா? எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் 4 ப்ளஸ் கவர்னர் ஜெனரல் 1, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் 6, மொத்தம் எத்தனை? 4, கவர்னர் ஜெனரல் 1, இது ஒரு 6, 11 பேர். 11 பேரா? 12 பேர். ஏன்னா கான்வாலிஸ்ன்னு ஒருத்தர் முன்னாடி சொன்னா, அவருக்காக ஒரு அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1786 ஒன்று கொண்டு வந்தாங்களா? இங்கே என்ன சொல்கிறோம்? ஹீ இஸ் போத் தி கவர்னர் ஜெனரல் அண்ட் கமாண்டர் இன் சீஃப். கவர்னர் ஜெனரல், கமாண்டர் இன் சீஃப் ப்ளஸ் 4 பேர், ப்ளஸ் இங்கே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 6 பேர். ஆக மொத்தம் 12 பேர். இது ஃபேக்ட்ஸ், இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? என்னதான் கவர்னர் ஜெனரலும் கமாண்டர் இன் சீஃப் 2மே ஒருத்தராக இருந்தாலும் ஆஃபீஸ் 2. இப்போ எப்படி ராஜ்யசபாவுடைய சேர்மேனும் வைஸ் பிரசிடென்ட்டும் 1, ஒரே ஆள், ஆனால் 2 ஆஃபீஸ். அவர் வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் இருப்பார், ராஜ்யசபாவுடைய சேர்மேனாகவும் இருப்பார். ஆள் 1, போஸ்டிங் 2. அதே மாதிரி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, கமாண்டர் இன் சீஃப், அவருக்கு கூட அசிஸ்ட் பண்ணுறதுக்கு 4 பேர், ப்ளஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 6 பேர். ஆக மொத்தம் 12 பேர். இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் ஒரு 6 பேர் சொன்னல, அதில் 4 பேர் எங்கேருந்து வராங்க? மெட்ராஸ், பெங்கால், பாம்பே, ஆக்ரா. என்னப்பா இந்தியன்ஸாக இருக்குது, இதெல்லாம் ஃபாரின்லேருந்து வரலையா? இல்லை, தடவை இந்தியன் ரெப்ரசன்டேஷன் உள்ளே போகுது. லெஜிஸ்லேட்டிவ், இப்போவும் சொல்கிறேன், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இல்லை, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் 6 பேரில் 4 பேர் இந்தியன்ஸ். எங்கேங்கிறது? பாம்பே, மெட்ராஸ், பாம்பே, கொல்கட்டா, ஆக்ரா. 4 மெட்ரோ சிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மெட்ராஸு, பெங்கால், பாம்பே, ஆக்ரானா டெல்லி. 4 சிட்டி, மெட்ரோ சிட்டி. இதுக்கு முன்னாடி இந்தியன்ஸ் போயிருக்காங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு டைம். இதை பார்க்க எப்படி இருக்குது? ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்பான். இவங்களுக்கு மேலே ஒரு கவர்னர் ஜெனரல், ஒரு பிரசிடென்ட் மாதிரி இருக்கார். இது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இங்கே லா ஏற்றுறாங்க.
என்னடா இது பார்த்தா ஒரு மினி பார்லிமெண்ட் மாதிரி தெரியுதா பார்க்குறதுக்கு? இதான் ஃபஸ்ட் டைம். சரி, அடுத்தது போன மிடில், அதாவது 1833 என்ன சொன்னோம்? ஓப்பன் காம்படிஷன் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொன்னோம். இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபெயிலாக போச்சா? அதை இப்போ சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு டைம் ஓப்பன் காம்படிஷன் அலோவ் பண்ணுறாங்க இந்தியன்ஸுக்கு. பேட்ரனேஜ் இஸ் அபாலிஷ்ட். பேட்ரனேஜ்னா வழி வழியாக வர்றவங்க, இந்த கம்பெனிலாம் யார், இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இவங்க வந்து இவர் தான் நல்லா இருப்பார், இவரை போடுங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க வாரிசு, இந்த மாதிரி இருக்கிறவங்கள போட்டுக்கிட்டே வந்தாங்க. நிஜமாலே திறமையாக இருக்கவங்கள அவங்க போடலை. அதுக்கு பேர் தான் பேட்ரோனேஜ். இனிமேல் பேட்ரனேஜ் கிடையாது. ஓப்பன் காம்படிஷன், மெரிட்டில் வரணும். யாருக்கு திறமை இருக்கோ அவங்க வந்து கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி நடத்தலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி 1813 20 வருஷம் ரெனியூ பண்ணி 33 கொண்டு வந்தாங்க. 33 திருப்பி 20 வருஷம் சார்ட்டரை ரெனியூ பண்ணி 53 வரைக்கும் வந்துச்சு. இந்த தடவை எத்தனை வருஷம் ரெனியூ பண்ணுறோன்றத சொல்லவே இல்லை. அப்போ என்ன ஒரு அறிகுறி தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா, எனி டைம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிடுவான். புரியுதா? எனி டைம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுறதுனால நான் உங்களுக்கு கண்டிப்பாக 20 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்ப்பா அப்படின்ற உத்தரவாதத்தை அவன் கொடுக்கல, நேக்காக கலந்துட்டான். ஸோ இவங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கு மேலே போச்சுன்னா லாபம் வராது, முடிஞ்ச அளவுக்கு சுருட்டுடா அப்படின்ட்டு இவனுங்களும் சுருட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. எப்போ? 53 ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணாங்க. 53 57 வரைக்கும். அப்போ தான் தடவை ஒரு பெரிய கலவரம் வெடிக்குது. த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857. இந்த மங்கள் பாண்டியன் ஒரு படம்லாம் வந்ததே, அதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம். இப்போ வெறும் பாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். ஓகே, சரி. அது நாளைக்கான சாப்டர், நாளைக்கான டாபிக். அடுத்த வீடியோவில் அது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு தடவை ஃபுல்லாத்தையும் எண்ட் டு எண்ட் இன்றைக்கி என்ன படித்தோன்றதை மட்டும் ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 1773 to 1857 கம்பெனி ரூல், 1857 to 1947 க்ரௌன் ரூல். ஃபஸ்ட்டு ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. இது ஏன் வந்துச்சு அப்படின்னா, 1764 நடந்த பேட்டில் ஆஃப் பக்சரில் ராபர்ட் கிளைவுக்கும் முகல்ஸுக்கும் ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் சைன் பண்ணோம். அந்த ட்ரீட்டி படி மணி கலெக்ஷன் பவர்ஸ் எல்லாமே பிரிட்டிஷ்கிட்டையும், வெறும் அட்மின் பவர்ஸ், அதாவது பொறுப்பு மட்டும் இந்தியன்ஸ் கிட்ட, காசெல்லாம் பிரிட்டிஷ்கிட்ட அப்படின்னு ஒரு டியூயல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, கிரேட் ஃபமைன், யாருக்கிட்டையும் காசு இல்லை, மக்கள் வாடுறான், பசி பட்னி பஞ்சம். ஆனால் யார்கிட்ட காசு இருக்குது? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அஃபீஷியல்ஸ் கிட்ட காசு இருக்குது. கம்பெனி திவாலா போச்சு, அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவன் பணக்காரனாக இருக்கிறான். அப்போது கம்பெனி என்ன பண்ணுது? பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் போய் கடன் கேட்குது. எங்கள் கம்பெனி திவாலா போக போகுது, 1,00,000 பவுன் கடனாக கொடுங்க, அதை வச்சுட்டு நாங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிறோம், நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான்? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு, நான் காசு தரேன், ஆனால் இனிமேல் நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னு முதல்ல கொண்டு வந்தது தான் ரெகுலேட்டிங் ஆக்டாக 1773. ரெகுலேட், எதையோ ஒன்று கரெக்ட் பண்ண போகிறாங்க. ரெகுலேட் என்னென்ன கொண்டு வராங்க? இத்தனை நாளாக கவர்னர் ஆஃப் பெங்கால்னு இருந்தவர் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலாக மாறுறாரு, அதிக பவர்ஸ் வருது. அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கூடயே 4 பேர், அதுக்கு பேர் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். 4 பேர் ப்ளஸ் கவர்னர் ஜெனரல், ஆக மொத்தம் சேர்த்து 5 பேர். ஒரு முடிவு எடுக்கணும்னா மெஜாரிட்டியாக சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தான் செல்லும், மெஜாரிட்டி வின்ஸ். அதில் கவர்னர் ஜெனரலுக்கு டைரெக்டாக ஓட் போட முடியாது, அவருக்கு கேஸ்டிங் ஓட் பவர் மட்டும்தான் இருக்குது. அதாவது மீதி எல்லாரும் ஓட்டு போட்டதுக்கப்புறம் கடைசியாக அவர் ஓட்டு போடுவார். இப்போ 2 பேர் ஒரு பக்கம், 2 பேர் இன்னொரு பக்கம்னா இவர் கடைசியாக யாருக்கு ஓட்டு போடுறாரோ அந்த டெசிஷன் தான் ஜெயிக்கும். இதுதான் அவருக்கான பவர்ஸ்.
அதே மாதிரி மீதி இருக்கிற கவர்னர்ஸ் பெங்கால் பாம்பேலையும் மெட்ராஸ்லையும் இருக்கிற மீதி இருக்கிற கவர்னர்ஸ் எல்லாரும் இப்போ பெங்காலுக்கு கீழே வந்துடுறாங்க. தடவை சுப்ரீம் கோர்ட் கொண்டு வராங்க. அதோடைய ஃபஸ்ட்டு அதில் மொத்தம் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் 3 ஜட்ஜு, மொத்தம் 4 பேர். ஃபஸ்ட்டு சிஜேயோட பேர் சார் எலிஜா இம்பே. யார் யாரெல்லாம் சார் இந்த கோர்ட்டு கீழே வருவா அப்படின்னா, கம்பெனி அஃபிஷியல்ஸ், பிரிட்டிஷ் பீப்புள், யார் கல்கட்டாவில் இருந்தாலும் அவங்க இந்த கோர்ட்டு கீழே வருவாங்க. இல்லை இந்தியன்ஸாக இருந்தால் இருக்குன்னா, நான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூட ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கேன், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா நானும் அது கீழே வந்துடுவேன். லோக்கல் பீப்புள் வருவாங்களான்னா வரமாட்டாங்க. கவர்னர் ஜெனரல் வருவாரா? வருவார். ஏன்னா அவருமே ஒரு கம்பெனி அஃபீஷியல் தானே. அதே மாதிரி ப்ரைவேட் ட்ரேட், அதாவது கம்பெனியோடைய பொருளை வச்சுக்கிட்டு அதை ஏன் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணிக்கிறது, கம்பெனியோட கப்பலை ஏன் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணிக்கிறது, கம்பெனியோடைய பில்டிங்கை ஏன் பொருளை வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது, அதான் மாதிரிலாம் பண்ணுறக்கூடாது. அதெல்லாம் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. சரி, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸுக்கும் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கும் கிளாஷ் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கிளியர் பவர் செப்பரேஷன் இல்லை. யார் என்ன பண்ணணும்னு தெரியல. இவரும் பவர்ஃபுல், இவரும் பவர்ஃபுல். இப்போ யார் இவங்க 2 பேரில் பவர்ஃபுல் தெரியல. அதே மாதிரி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு வெறும் கேஸ்டிங் ஓட் பவர் மட்டும்தான் இருந்துச்சே தவிர அவருக்கு ரியல் பவர்ஸ் இல்லை. அவருக்கு நான் இந்த டெசிஷன் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் 3 பேர் சேர்ந்து இல்லை நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னால் பண்ணி தான் ஆகணும். சரி, இதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக 11 வருஷம் கழித்து வந்த ஒரு சட்டம் தான் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784. ஏன் வந்துச்சு? டு ரெக்டிஃபை த ஃப்ளாஸ் ஆஃப் 1773 ஆக்ட். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, புதுசாக ஒரு பாடியை கொண்டு வராங்க. இத்தனை நாள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியே கமர்ஷியலையும் பார்த்துட்டு இருந்துச்சு, பொலிட்டிக்கலையும் பார்த்துட்டு இருந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறோம், நீ கமர்ஷியல் மட்டும் பாரு, பொலிட்டிக்கலாக பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் ஒரு பாடி கொண்டு வரோம். அந்த பாடி பிஓசி, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். அதில் யார் இருப்பா? ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருப்பாங்க. சிஓடியில் யார் இருப்பா? ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அப்போது கம்பெனி வேலையை மட்டும்தான் பார்க்கும், பொலிட்டிக்கல் வேலையை போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் பார்க்கும். சரி, இப்போ தடவை கம்பெனியோட டெரிட்டரியெல்லாம் பிரிட்டிஷ் பொசஷன்ஸ்ன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. கவர்னர் ஜெனரலோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இருந்த 4 பேரை 3 பேராக குறைச்சிட்டாங்க. ஏன்? அப்போ தான் கவர்னர் ஜெனரலுக்கு அவர் நினச்சதை செய்ய முடியும், இல்லைனா அட்லீஸ்ட் டையாவது பண்ண முடியும். அவரை ஓவர் ரைட் பண்ண முடியாது இந்த தடவை, ஏன்னா மெம்பர்ஸ் இல்லை, 3 பேர் தான் இருக்காங்க. அதனால் அதே மாதிரி இப்போ கவர்னர் ஜெனரல் எந்த வாரையும் அவராக ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்? போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்ரூவ் பண்ணணும். இவர்கிட்ட அந்த பவர்ஸ் இல்லை. அதே மாதிரி இப்போ கரப்ஷனாக இருக்குன்னு சொன்னா, ஸோ அதனால் இப்போ இன்னைக்கு கம்பெனியில் ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாருன்னா, ஜாயின் பண்ண 2 மாதத்தில் அவர் எவ்வளோ சொத்து வச்சுருக்காருன்றத கம்பெனிக்கு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும். சொத்து விவரத்தை அவர் சொல்லியே தாக்கல் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி கவர்னர் ஜெனரல், அவருடைய கவுன்சில், அந்த 4 பேர் இவங்க இனிமேல் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கீழே வரமாட்டாங்க. அதுக்கு பதிலாக கல்கட்டாவில் இருக்கிற எல்லா இந்தியன்ஸும் இனிமேல் சுப்ரீம் கோர்ட்டு கீழே வந்துடுவாங்க. ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். அப்போது பெங்காலில் ஹிந்துஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கறது அப்படின்னா, ஹிந்துக்கு ஹிந்து ஆக்ட் படி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். முஸ்லீம்ஸுக்கு நிசாமுதீன் ஆக்ட் அதுபடி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஹிந்துக்கு ஹிந்து லா படி என்ன பனிஷ்மெண்ட்டோ அதை தான் கொடுக்கணும். முஸ்லீம்ஸுக்கு முஸ்லீம்ஸ் பனிஷ்மெண்ட், அவங்க முறைப்படி என்ன பனிஷ்மெண்ட் இந்த தப்புக்குன்னு இருக்கோ அதுபடி தான் கொடுக்கணும். இதுதான் கொண்டு வந்தது. சரி, இப்படியே போயிட்டுருக்கு. இன்னும் 2 வருஷத்தில் கார்ன்வாலிஸ் இந்தியாவுக்கு வராரு. 1786 வராரு. அவர் வரணும்னா 2 கண்டிஷன் போடுறாரு. இது 2ஐயும் நீ பண்ணி கொடுத்தா தான் நான் இந்தியாவுக்கே போவேன்றாரு. என்ன? ஒன்று, எனக்கு அப்சல்யூட் வீட்டோ வேணும்,
யார் என்ன சொன்னாலும் நான் ஃபைனலாக சொல்கிறது தான் செல்லுபடி ஆகும், மீதி இருக்க சொல்கிறது தான் செல்லுபடி ஆகாது. இந்த ஒருத்தன்ட்ட போய் கெஞ்சுறது, 2 பேர்கிட்ட போய் அதெல்லாம் கிடையாது. வீட்டோ வேணும் அப்படின்றது. அதே மாதிரி இப்போ இவர் தான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம், பொலிட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் தனியாக பண்ண போகிறாங்க. யார்? போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கும் பவர் வேணும், நானுமே மிலிட்ரி ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறேன், கமாண்டர் இன் சீஃபாகவும் நானே இருந்துக்கிறேன், இதுக்கு நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா போகிறேன்ப்பா அப்படின்றாரு. வேறு வழி இல்லாமல் அதை பண்ணி கொடுத்தாங்க. இப்போ அடுத்தது 3 சார்ட்டர் ஆக்ட். சார்ட்டர்னா ஒரு லீஸ் அக்ரிமெண்ட். என்ன லீஸ் அக்ரிமெண்ட்? ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அதாவது இத்தனை வருஷத்துக்கு நாங்கள் தான் இந்தியா கூட ட்ரேட் பண்ணுவோம், நாங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, மீதி இருக்க யாருமே இந்தியா கூட ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த லீஸ் அப்படின்ற அந்த சார்ட்டர் முடியுது. அதுக்கு கொண்டு வந்தது தான் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. முழுசா முடிச்சாங்களா? இல்லை, இன்னமும் மோனோபொலி இருக்கு. எதுல? டீ அண்ட் ட்ரேடு வித் சைனா. இது ரெண்டும் கண்டினியூ ஆகுது. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் இந்தியாவுக்கு கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வராங்க, கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்கு. அதே மாதிரி வருஷத்துக்கு 1,00,000 ரூபாயை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியன்ஸுக்கு செலவு செய்யணும். இந்தியன்ஸுக்கு செலவு செய்யணுமா? எதுக்கு? சயின்ஸை பரப்புறதுக்கு, லிட்ரேச்சரை பரப்புறதுக்கு. என்ன லிட்ரேச்சர் தெரியாது. இங்கிலீஷ் லிட்ரேச்சரா, தமிழ் லிட்ரேச்சரா, சான்ஸ்கிரிட்டா, எந்த லிட்ரேச்சர் தெரியாது. அதுதான் குழப்பமே. 1,00,000 ரூபா செலவு பண்ணுவோம், ஆனால் எதுக்கு பண்ணணுன்னே தெரியலையே, சொல்லலையே, கிளியராகவே மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிட்ஸ் இந்தியா ஆக்டில் பிரிட்டிஷ் பொசஷன்ஸ் இன் இந்தியான்னு சொன்னதை இனிமேல் அது பொசஷன் கிடையாது, டெரிட்டரி, இது எங்கள் நிலம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. எப்போ? சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. ஓகே, அடுத்து அப்படியே வந்தோம்னா சென்டர் 13க்கும் 53க்கும் நடுவில் இருக்கிறது 33 சென்டரில் இருக்குது. சென்ட்ரலைசேஷன் எது சென்ட்ரலாக போகுது? இனிமேலே கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் கிடையாது, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா சென்ட்ரலாக மாறுது. அப்போ ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யார்? லார்ட் வில்லியம் பென்டிக். சரி, அப்போ அதே மாதிரி இதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, அதான் இந்தியாவுக்குன்னு ஒருத்தர் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு கொண்டு வந்துட்டோம்ல. இப்போ மீதி கீழே இருக்கிற இந்த 2 கவர்னருக்கும் சட்டம் இயற்ற அதிகாரம் கிடையாது. இனிமேலாம் அவர் பார்த்துப்பார், சென்டரை பார்த்துக்கும், நீ ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நோ மோர் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஃபார் த கவர்னர்ஸ் ஆஃப் மெட்ராஸ் அண்ட் அதர் பிரசிடென்சிஸ். மெட்ராஸ், பாம்பே, ஆக்ரா, எதுக்கு எங்கேயுமே கிடையாது. ஒன்லி ஃபார் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அப்போது அவர் ஒரு சட்டத்தை கொண்டு வராருன்னா அது பேர் என்ன? ஆக்ட், ஏசிடி ஆக்ட். இனிமேல் அது லா கிடையாது, ஆக்ட். சரி, இதுக்கு முன்னாடி டீலையும் சைனா கூடயும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு மோனோபொலி வச்சுக்கலான்னு சொன்னதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இனிமேல் அதுவும் கிடையாது. அப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்னதான்ப்பா பண்ணணும்? அட்மின் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணு, அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துக்கோ, எங்கள் பேரில் நீ தான் இந்தியாவை அட்மின் பண்ணணும், அந்த பொறுப்பு உனக்கு அப்படின்னு மாற்றி விட்டாங்க. இனிமேல் ட்ரேடிங் கிடையாது, கமர்ஷியல் கிடையாது, பியூர் அண்ட் பியூர் அட்மின். அதே மாதிரி இப்போ இதுக்கு இத்தனை நாள் வரைக்கும் இந்த கவர்னர் ஜெனரலுக்கு வந்து 3 பேர் கூட இருந்தாங்க. இப்போ லா மேக்கிங் ஃபங்க்ஷனுமே கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு வந்ததுனால, கவர்னர் ஆஃப் அதர் மெட்ராஸ் அண்ட் அதர் பிரசிடென்சிஸுக்கு போனதுனால, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு ஒர்க் லோட் அதிகமாக வருதுனால எக்ஸ்ட்ராவாக ஒருத்தர் வராரு டெம்பரரியாக. எப்பப்பெல்லாம் சட்டம் இயற்றணுமோ அப்போ மட்டும் வராரு. யார்? லார்ட் மெக்காலே. அவர் கொண்டு வந்தது தான் ஃபஸ்ட், அவர் தலைமையில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது தான் ஃபஸ்ட்டு லா கமிஷன். ஓகேவா? அதே மாதிரி தடவை இந்தியன்ஸையும் கவர்னேட்டட் சிவில் சர்வீசஸ்க்கு
ஓப்பன் காம்படிஷன், மெரிட் எக்ஸாம் அது மூலியமா கொண்டு வரலாமான்ற பேச்சு அடிபட்டு ஃபெயில்டு. ஒத்துக்கல பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்கள போய் கொண்டு வரீங்க, நம்ம ஆளுங்க தான் கண்ட்ரோலில் இருக்கணும், இல்லைனா ஆட்சி கை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. 33 முடிஞ்சிச்சு. 20 வருஷம் ஆச்சு. திருப்பி 20 வருஷத்துக்கு கழிச்சு என்ன மாறுது, பெங்காலில் இருக்கவருக்கு மெட்ராஸை பற்றி என்ன தெரியும், பாம்பே பற்றி என்ன தெரியும், அவருக்கு ஒரு லோக்கல் ஐடியாவே இருக்காது. அவர் எப்படி நமக்கு சட்டம் கேட்டுனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. இன்னமும் அது கரெக்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. 1853 அது கரெக்டாக இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பிரிக்கிறாங்க. கவர்னர் ஜெனரல் அவரோட கவுன்சிலை 2ஆக பிரிக்கிறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் கவர்னர் ஜெனரல் இருப்பார், 3 பேர் கூட இருந்தாங்க, 4th ஒரு லா மெம்பர் இருந்தார். அந்த 4th டெம்பரவரி லா மெம்பர் இப்போ பர்மனன்ட் லா மெம்பர் ஆகிட்டார். இனிமேல் அவர் ஃபுல் டைம் மெம்பர், பார்ட் டைம் மெம்பர் கிடையாது. அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எத்தனை பேர்னா 6 பேர். அந்த 6 பேர்த்தில் 4 பேர் லோக்கல், வெள்ளைக்காரன் கிடையாது, இந்தியன்ஸ். எங்கெங்கிருந்து 4 மெட்ரோ சிட்டினா வச்சுப்போம், மெட்ராஸ், பாம்பே, கொல்கட்டா, டெல்லி. டெல்லின்றது ஆக்ரா. இந்த 4 பிரசிடென்சிலேருந்து போகிறாங்க. இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஒரு மினி பார்லிமெண்ட் செட்டப் மாதிரி இருக்குதா. அப்போது முதல்ல இந்தியாவுக்கு பார்லிமெண்ட்டோட ஐடியா எங்கேருந்து வருதுன்னு கேட்டாங்கன்னா 1853 ரெகுலேட்டிங் ஆக்ட்லேருந்து தான் வருது. புரியுதா. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓப்பன் காம்படிஷன் வேணான்னு சொல்லிட்டு இருந்தவங்க இனிமேல் ஓப்பன் காம்படிஷன் தான் வச்சாகணுன்ட்டு ஒத்துக்கிட்டாங்க. வழியாக வம்சமாக வாரிசாக வந்துட்டு இருந்தது இனிமேல் கிடையாது. அதுக்கு இங்கிலீஷில் என்ன பேர், பேட்ரனேஜ். பேட்ரனேஜ் இஸ் அபாலிஷ்ட். அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் லீஸை 20 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வந்தாங்க. சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813, 33, 53, அதுக்கப்புறம் 73 இல்லை, 53க்கு அப்புறம் அடுத்து எத்தனை வருஷத்துக்கு இது எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்றத சொல்லவே இல்லை. அதுவே ஒரு பெரிய ஹிண்ட்டு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எப்போ வேணாலும் டேக் ஓவர் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கதையை முடிச்சு நீங்கள் போகும்பான்னு கிளப்பி விட்டுட்டு அவனே ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. இதுதான் சரி. மீதி இன்னைக்கு வந்து பிரிட்டிஷ் க்ரௌன், சாரி இவ்வளோ வந்து கம்பெனி ரூல் பார்த்தோம். அடுத்த டாபிக் அடுத்த வீடியோவில் க்ரௌன் ரூல் பார்ப்போம். அதாவது 1857 1947 வரைக்கும் 90 வருஷம் என்ன நடந்துச்சு, கான்ஸ்டிடியூஷன் எப்படி டெவலப் ஆச்சு, என்னென்ன லாஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா. தேங்க்யூ.